ஒன் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். நம்ம Zomato இப்படி ஒரு சூப்பரான விஷயம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் பியூர் வெஜ் மோட் இல்ல, பியூர் வெஜ் ஃப்ளீட். இது என்னடா பியூர் வெஜ் மோட், பியூர் வெஜ் ஃப்ளீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைவ பிரியர்கள். நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட இந்தியால வந்து எக்கச்சக்கமான சைவ பிரியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பியூர் வெஜ் மோட், பியூர் வெஜ் ஃப்ளீட் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. Zomatoவோட சிஇஓ அவர் தான் வந்து திபேந்தர் கோயல். ஸோ இவர் தான் வந்து அந்த Zomatoவோட சிஇஓ. இவர் தான் இந்த ஒரு புது சிஸ்டமையும் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகிலே அதாவது வேர்ல்டுலே வந்து இந்தியாவில தான் வந்து சைவ பிரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவர்கள்கிட்ட வந்து முக்கியமாக நாங்கள் ரிசீவ் பண்ண கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைவ உணவை வந்து நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, அதை வந்து எப்படி கையாளுறீங்க, அது எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திபேந்தர் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமாக வந்து இது வந்து 100க்கு 100% சைவ விருப்பம் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு முத்திரை வேற குத்திருக்கிறாரு. அண்ட் முக்கியமா வந்து இந்த பியூர் வெஜ் ஃப்ளீட் இல்ல பியூர் வெஜ் மோட் வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அறிமுகம் செய்யப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இது வந்து ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இது கிரீன் கலர் பேக்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா வந்து நம்ம அந்த வீட்டில் விருந்தெல்லாம் சாப்பிடும்போது அந்த வாழை இலையில சாப்பிடும் இல்லையா? ஸோ அது அந்த மெர்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ரிலேட்டடா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பச்சை கலர் மற்றும் சிவப்பு கலர். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வெஜ்னா நம்ம பச்சை கலர்ல போவாங்க, நான்வெஜ்னா வந்து ரெட் கலர்ல போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ இல்லை, எல்லாருமே ஒரே ட்ரெஸ் கோட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ரெட் கலர் ட்ரெஸ் தான் எங்களோடது. ஸோ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போனாலுமே வந்து நாங்கள் வெஜ்ஜும் தனியாக சர்வீஸ் பண்ணுவோம், நான்வெஜ்ஜும் தனியாக சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆப்பில் வந்து உங்களுக்கு வெஜ்ஜு நீங்கள் போனீங்க, அந்த பியூர் வெஜ் ஃப்ளீட், அந்த பியூர் வெஜ் மோட் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தனியாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு மத ரீதியாகவோ இதை வந்து இன்ட்ரோ பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இது வந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இதை இப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த பியூர் வெஜ் ஃப்ளீட் இல்லை பியூர் வெஜ் மோடில் வந்து எந்த ஒரு அசைவ உணவுமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இன்னும் வருங்காலத்தில் வந்து இன்னும் சிறப்பான முறையில் வேற டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டெலிவரி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து கேக் டெலிவரிலாம் பண்ணும்போது கேக் வந்து நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கரில் மேலே இறங்கினாலே அப்படி இப்படின்னு சொல்லி விழுந்துடும். ஸோ அதுக்காகவே வந்து ஹைட்ராலிக் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு முறையை வந்து நாங்கள் இன்ட்ரோ பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Zomato இது மாதிரி வந்து இன்னும் பல சூப்பரான டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க போல் ஆல்ரெடி. இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து அவர் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு, இது எந்தவித மதத்தையும் வந்து ரேட் பண்ணி எதுவுமே பண்ணலை, இது வந்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஊர் மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இதை ஆதரிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை இது வந்து நல்லா இல்லை, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக ரெண்டு சைடுமே வந்து விவாதம் நடக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு நம்ம சைவ பிரியர்கள் நண்பர்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். Zomatoவோட இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவுக்கு என்னோட ஹேண்ட்ஸ் ஆஃப். இது போல் தொடர்ந்து மேன்மேலும் பல சூப்பரான நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் இந்தியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் அடுத்த நியூஸில் இந்த அருணுங்களை பார்க்குறேன்.